Peacemakers of Christo. தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், பாடுங்கள் அனைத்தும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் மோசமாய் கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் நாம் கைவிடப்பட்டவர்களாக மாறி போகின்றோம். நமக்கு யாருமே இல்லை என்று தோன்றுகிறது. எல்லா வேளையிலும் நம்ம துன்பத்தை அடைகின்றோம். எல்லா வேளையிலும் சக்தியே இல்லை, முயற்சி எடுக்க முடியல, தோற்று போகிறோம் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, dear friends, many a times we feel we are oppressed, we are depressed, we go into depression. Whatever we take step, it becomes a failure to us. We are not able to move forward. We are going back only. Day by day, my strength is decreasing. It is not increasing. Day by day, my worries are increasing. My thinking are increasing. I am going into depression. My tears are increasing. My failures are increasing. I am abandoned. I am left alone. I have no one. I am in depression. These are the feelings that comes and disturbs each and every one of us. It is really disturbing every man, every woman in the family. It is disturbing you. You are not at peace. நீ அமைதியில் இல்லை, நீ உன்னுடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை, காண முடியல. என்ன நடக்க போகுதோ, what is going to happen in my future, that's what you are all thinking. அதைதான் நாம் அனைவரும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அதைதான் நாம் பார்க்கிறோம். ரூத் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13 17 வரைக்கும் பார்க்கும் பொழுது, ரூத் என்பவள் தன் வாழ்க்கையில் பெரிய இழப்புகளை சந்தித்து விட்டார். பெரிய இழப்பு. கணவன் இறந்து போய்விட்டான். இளம் வயதிலேயே இழந்து போய்விட்டாள். அவளுக்கு இப்ப யாருமே இல்லை. அவருடைய கொழுந்தனாரு இறந்துட்டாரு, அவருடைய மாமனாரு இறந்துட்டாரு. இப்ப 3 பெண்மணிகள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அந்த நவோமியும் இன்னொரு மகளும் இன்னொரு ரூத்தும் அங்கு இருக்கிறார்கள். இப்ப அவர்கள் அனாதைகள் என்று, அவர்களுக்கு எதிர்காலமே இல்லை என்று, அவருடைய வாழ்க்கையெல்லாம் இருள் என்று அவர்கள் நினைத்தார்கள். We see in the book of Ruth, Ruth was left alone because he became a widow. She became a widow and she lost her husband and lost everything, lost all the hope in her life. She lost her future. She lost her happiness. She lost her security. She lost her safety. She lost all the guarantee in her life. Now she is abandoned. She does not know what to do. Where will I go? What is my future? She thinks. Likewise, you are also thinking, where is my future? Where will I go? Who is there for me? I am an orphan. Now I don't know where to go. What shall I do? Your heart is beating day by day. Every day it is increasing. It is not stopping. New thoughts are, new depressive thoughts are coming into your mind. You are not able to live. The Satan is trying to kill you. You are going to smashed by. You are going to be squashed by. You are going to be crushed by the Satan's thoughts. தெய்வ பிள்ளைகளே, இந்த சாத்தானானவன் அனுதினமும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். உங்களால நிம்மதியா வாழ முடியல, சந்தோஷமா வாழ முடியல. அவன் வந்து டிஸ்டர்ப் பண்றான், பயத்தை கொடுக்கிறான். இட் கிவ்ஸ் யூ ஃபியர். அது பதட்டத்தை கொடுக்கிறான். உன் இருதயம் படபட படபடன்னு ஆடிக்கிட்டே இருக்குது. உன்னால சாதிக்க முடியல, முன்னாடி போக முடியல. என்னடா பண்றது தவித்து கொண்டு இருக்கிறாய். ஐயோ கணவனா, மனைவியா, ஐயோ என் பிள்ளையா, ஐயோ என் ஃபியூச்சரா, என் எதிர்காலமா. You are in fear. Ayyo, you are thinking of your husband. Ayyo, what is the future of my husband, future of my wife, future of my children? Oh, everything is gone. You are in fear. Amidst of this, again the enemy is coming. Your neighbor is coming. Your brothers are coming against you.
உன்னுடைய அண்ணன் தம்பிகள், உன்னுடைய எதிரிகள், உன்னுடைய பகைவன் அனைவரும் வருகிறார்கள் உன்னை கொல்ல வேண்டும் என்று. அப்ப எவ்வளவு போராட்டம் உனக்குள்ள ஓடுது. You are in fear. நீ பயந்து போய் இருக்கிறாய். அந்த வேளையில ரூத் நம்பினாள், இஸ்ராயேல் தேவன், என் தேவன் யெகோவா தேவன் இருக்கிறார் என்று நம்பினார். அவ எல்லாத்தையும் விட்டுட்டு ஜெபித்தாள். என் தேவனே, எனக்கு ஆதாரம் நீர்தான், எனக்கு ஆணிவேரும் நீர்தான், எனக்கு ஜீவமும் நீர்தான், எனக்கு எதிர்காலமும் நீர்தான், என்னால உன்னை விட்டுட்டு போகவே முடியாது என்று ஆண்டவரை பற்றி கொண்டாள். என் தெய்வ பிள்ளைகளே, நீ தேவனை பற்றிக்கொள். எல்லாத்தையும் விடாத, எல்லாத்தையும் புடிச்சுக்காத, எல்லாத்தையும் பற்றி கொள்ளாத, எல்லாத்தையும் நினைக்காத, எல்லாத்தையும் உன் மண்டையில போட்டு குழப்பிக்காத, எல்லாத்தையும் empty yourself. உன்னை காலி பண்ணு, எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போடு. இயேசுவே தேவனை மட்டுமே வை. என் தேவன் இயேசு ராஜாவை மட்டுமே வை. அவரை மட்டுமே நீ பற்றிக்கொள். உடைய உள்ளத்துக்குள்ளாய் அவர் வரணும், உடைய எண்ணத்திற்குள்ளாய் வரணும், அவருடைய ஆத்ம தாகமாய் வரணும். நீ அப்படியே கண்ணை மூடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு தோன்றணும், அவர் பரிசுத்த ஆவியினால் நிழலிடணும். My dear children, never take all the worries into your mind. Never put all depression in yourself. Never put all your tears in your life. And it will lead you, the Satan will lead you into hell. Remove everything, wipe away everything, all your feeling you wipe away. Just think of the Lord, the living Lord. As Ruth prayed to the Lord, you are my future. நீதான் என் எதிர்காலம் ஆண்டவரே, நீதான் என் வாழ்க்கை. You are my life, Lord. Without you I am nothing, Lord. I am already dead, Lord. If you want to make me alive. நான் செத்து போயிட்டேன் ஆண்டவரே, இனிமேல் உனக்கு விருப்பம் இருந்தால், உன் சித்தம் இருந்தால் என்னை வாழ வையும் என்று ரூத் ஜெபித்ததை போல, மகனே மகளே, நீயும் ஜெபி. நீ வாழ்வாய், நீ உயர்வாய், நீ செழிப்பாய், நீ வளர்ந்து கொண்டே போவாய். உன்னை யாருமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. Nobody can control you. You will grow, you will be multiplied. Your growth will be plenty. Your growth will be innumerable. Your growth will be uncontrollable. Nothing to worry, my dear children. Just surrender yourself to the Lord. என் ஆத்மாவே ஆண்டவர்ட்ட ஓடிப்போ, என் ஆத்மாவே ஆண்டவர்ட்ட ஓடிப்போ, என் எண்ணமே ஆண்டவர்ட்ட ஓடிப்போ, என் சிந்தனையே ஆண்டவர்ட்ட ஓடிப்போ. அப்படி என்று நீ ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக வெற்றி அடைவாய். கடவுள் உன்னோடு இருக்கின்றார். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தன்னுடைய வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துகளுக்காகவும், நேத்து திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசிலா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி, சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 செலுத்தினால் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் திருப்பலி அர்ப்பணிக்கப்படும். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை ஏறடுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து உங்களுக்காக ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்பதை அன்போடு நினைவு கூறுங்கள். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிறைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்திற்கு 10 to 20 சொட்டு எடுத்து
எடுத்து நன்றாக உரசி தேயுங்க. உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கருணை எண்ணெய், மெர்சி ஆயில், தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதம் அனைத்திற்கும் 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக தேயுங்கள். உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த எண்ணெய்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. தெய்வ பிள்ளைகளே, இது மூலிகை எண்ணெய். தேவன் அதிசயங்களை செய்ய வல்லமையாக கொடுத்த எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையுள்ள ஜெப புத்தகம். தெய்வ பிள்ளைகளே, 120 வருடம் பழமையானது. நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்த ரகசிய ஜெபங்கள் உடையவை. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட் என்ற சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வையுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க. இந்த ஊழியத்தை நீங்களும் பலப்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாவது துணி, நோட்டு, பேனா, புத்தகங்கள் என்று நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.